4000 கோடி இல்லை 40,000 கோடி நீங்கள் செலவு செய்தாலும் பரந்தூர் ஏர்போர்ட் அங்கே கட்டினீங்கன்னா சென்னை மூழ்குவதை நம்மளால வந்து தடுக்க முடியாது. அப்போ சென்னை ஒரு பெரிய ஆபத்துல இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா அரசாங்கம் கொண்டு வர திட்டத்துல என்வாயன்மெண்ட்டை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. அப்போ சென்னை ஆபத்துல இருக்கா? நிச்சயமாக தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்னை கார்பரேஷன் வெளியிட்ட சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான், அதுல சென்னையுடைய 46% சென்னை வந்து மழை வெள்ளத்துல மூழ்கும். அரசாங்கம் கவர்னிங்ல அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுக்குது. இப்போ நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் வந்து விவசாயம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் வந்திருக்கு. இந்தியாவிலே மும்பைக்கு அடுத்தபடியாக ஒரு சிட்டிக்கு கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இருக்குன்னா அது சென்னைக்கு தான். நியர் ஃபியூச்சரில் என்ன மாதிரி பிரச்சனை வர காத்திருக்கு அப்படின்றதெல்லாம் இன்னும் புரிந்து கொள்ளாமல் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தான் இருந்திருக்கு. மனித இனம் வருங்காலத்தில் இருக்க போதா பிழைக்க போதா இல்லையான்றத இந்த 10 வருஷம் தான் தீர்மானிக்க போகுது. கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா ஃபியூச்சரே இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியா மாறும்போது ரொம்பவே பயத்தை உருவாக்கும். விசில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல பூவுலகின் நண்பர்களின் சுற்றுச்சூழல் புவியாளர் பிரபாகரன் நம்ம கூட இருக்கிறாரு. சார் வணக்கம். வணக்கம் சார். மிச்சாங் புயல் டிசம்பர் 4ஆம் தேதி வந்துட்டு போனது. டிசம்பர் 15ஆம் தேதியை நம்ம கடந்துட்டோம். பட் இப்போவும் அதனுடைய தாக்கம் இன்னும் குறையலன்னு தான் சொல்லணும். அண்ட் மென்டலி பீப்புள் இன்னும் அதுலேருந்து வெளியில் வரலன்னு சொல்லணும். ஸோ திரும்ப இப்போ மழை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரஞ்சு அலர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் வந்து ஒரு பீதியிலே இருக்கிறாங்க. இப்போது முதல்ல மிச்சாங் புயல் பண்ண தாக்கத்தை பற்றி நம்ம பேசிடலாம். இப்போ சென்னையில் இந்த வருஷம் வந்திருக்க இந்த பெருமழை அப்படின்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால். அதாவது எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் அப்படின்றது ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 34 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்து பதிவாகியிருக்கு. 2015ஆம் ஆண்டு வந்த பெருமழையை கம்பேர் பண்ணும்போது பெர் டே ரெயின்ஃபால் அப்படின்றது இந்த வருஷம் அதிகமாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. 30 மணி நேரத்தில் மீனம்பாக்கத்தில் 38 சென்டிமீட்டரும் நுங்கம்பாக்கத்தில் வந்து 36 சென்டிமீட்டரும் பதிவாயிருக்கு. சென்னையில் பரவலாக நிறைய இடங்களில் 30 சென்டிமீட்டர் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. அப்போ இது எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 12 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சதுன்னா அது ஹெவி ரெயின்ஃபால். 20 சென்டிமீட்டருக்கு மேலே பதிவாச்சுன்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால். நமக்கு இங்கே 30 சென்டிமீட்டர் பதிவாகியிருக்கு. அப்போ இதோடைய சிவியரிட்டி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால்னால என்ன ஆயிருக்குன்னா சென்னையோடைய பல இடங்களில் வந்து உங்களுக்கு தண்ணி தேங்கினதை நம்ம பார்த்துருக்கோம். தாழ்வான பகுதிகள்லாம் இன்னமுமே தண்ணி வந்து வடியாத ஒரு சூழல் தான் இருந்துகிட்ருக்கு. திருநின்றவூரில் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 4 அடிக்கு தண்ணி நிற்கிது. அப்போ பள்ளிக்கரணையாக இருக்கட்டும், முடிச்சூர் கிருஷ்ணா நகராக இருக்கட்டும், இன்னும் தண்ணியில் வந்து மிதந்துட்டுருக்கு. 2015ஆம் ஆண்டு எந்த பகுதியெல்லாம் சென்னையில் வந்து தத்தளிச்சதோ அதே பகுதியில் மக்கள் இப்பயும் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்க. சென்னையுடைய 17 சுரங்கப்பாதைகள் வந்து நீரில் மூழ்கியிருக்கு. வேளச்சேரி, பள்ளிக்கரணை, மடிப்பாக்கம், மேடவாக்கம், பெரும்பாக்கம், அதே மாதிரி உங்களுக்கு நார்த் சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா தண்டையார்பேட்டை, வியாசர்பாடி, மணலி, எண்ணூர் பகுதிகள் இதெல்லாமே தண்ணியில் வந்து மூழ்கியிருக்கு. அப்போ 2015 மூழ்கின அதே இடங்கள் இப்பயும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதில் 2015க்கு அப்புறம் நம்ம என்ன வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்றது முக்கியமான கேள்வி இருக்குது. 2 அரசாங்கமும் சேர்ந்து வெள்ள வடிகாலுக்கான நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. 4000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு செஞ்சுருந்தும் அந்த பகுதிகள்லாம் இந்த வெள்ளத்தில் வந்து மறுபடியும் வந்து மூழ்கி இருக்குன்னா அப்போ எங்கே பிரச்சனை இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையிலிருந்து தான் நம்ம தீர்வு காணணும். அப்போ நாமளாக ஒரு இன்ஜினியரிங் சொல்யூஷன் எடுத்துகிட்டு வந்து அதுக்கான சொல்யூஷனாக கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் சிக்கல்கள் வரும். அப்போ ஃபண்டமெண்டல் இஷ்யூ வந்து நம்ம அட்ரஸ் பண்ண தவறிட்டோம். இப்போ இங்கே ஃபண்டமெண்டல் அடிப்படையாக இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது சென்னையுடைய பாப்புலேஷன். அதற்காக நம்ம வந்து அதிக இடத்தை வந்து ஆக்கிரமிச்சிருக்கோம். குறிப்பாக நீர்நிலைகள் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. 30-40 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் சென்னையோட விரிவாக்கத்துக்காக நம்ம வந்து நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமிச்சிட்டோம். குறிப்பாக சொல்லணுன்னா 1991ஆம் ஆண்டு சென்னையுடைய நீர்நிலைகள் வந்து 42 சதுர கிலோமீட்டர் வந்து விரிஞ்சிருந்தது. ஆனால் இப்பொழுது வந்து 19 சதுர கிலோமீட்டர் தான் இருக்குது. பாதிக்கும் மேற்பட்ட நீர்நிலைகளை வந்து நம்ம அழிச்சாச்சு, ஆக்கிரமிச்சாச்சு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து நம்ம இப்போ சென்னை வந்து மூழ்கிட்டு இருக்கு. அப்போ அதிகமாக வந்து பாதிக்கப்பட்ட ஏரியாலாம் பாருங்கள், அது எல்லாமே நீர்நிலைகள், வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாவாக இருக்குது, நீர்நிலைகளாக இருக்குது, சதுப்பு நிலங்களாக இருக்குது. அந்த பகுதி தான் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நீர்நிலைகளை வந்து நம்ம மீட்டூர்வாக்கம் செய்வது, இருக்கிற நீர்நிலைகள் இனியாவது அழிக்காமல் பாதுகாப்பது தான் சென்னையை வந்து வருங்காலத்தில் வந்து காப்பாற்றும். அப்போ இதுக்கு பாப்புலேஷன் ஒரு முக்கிய காரணம்னு சொல்கிறீங்களா? ஆமாம். இப்போ பாப்புலேஷன் சென்னை எடுத்துக்கோங்க, 1 கோடி மக்கள் வந்து வசிக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பாப்புலேஷனில் 20% வந்து சென்னையில் இருக்குது. அப்போ இந்த சிட்டி வந்து அதோடைய கெப்பாசிட்டியை வந்து தாண்டி அது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிட்டுருக்கு.
அதோடைய அந்த தாங்கும் திறனை வந்து சென்னை இழந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு பிளான்டு சிட்டி அப்படின்னா இவ்வளோ பாப்புலேஷன் வந்து அங்கே இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நியூயார்க் சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 1 சதுர கிலோமீட்டரில் 11,000 மக்கள் வந்து வசிக்கிறாங்க. சென்னையில் 1 சதுர கிலோமீட்டரில் 28,000 மக்கள் வசிக்கிறாங்க. நியூயார்க் வந்து பிளான்டு சிட்டி. இங்கே நம்ம பிளானிங்கே இல்லாமல் ஒரு அர்பனைசேஷனை வந்து நம்ம ரொம்ப காலமாக வந்து நடத்திட்டு இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ மக்கள் வசிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இன்னமும் இந்த சிட்டி வந்து டெவலப் ஆகிட்டு வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னா நம்ம நீர்நிலைகளை வந்து ஆக்கிரமித்து தான் நம்ம இதை சிட்டியை வந்து டெவலப் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்து இங்கே அமைஞ்சிருச்சு. ஸோ அதனுடைய ஒரு சைடு எஃபெக்ட்ஸ், அதனுடைய ஒரு பாதிப்பு தான் இப்போ சென்னை வந்து வெள்ளத்தில் வந்து மூழ்கிறது. இப்போ பிளான்ட் சிட்டி அப்படின்றீங்க, அப்படின்னா என்னது? இப்போ நியூயார்க் சிட்டி பிளான் சிட்டின்னு சொல்கிறீங்க, சென்னை வந்து பிளான் சிட்டி கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன வேரியேஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? அப்போ எங்கே நம்ம தவற விட்டுருக்கோம்னா சிட்டி பிளானிங்லேருந்து தவற விட்டுருக்கோம். இப்போ ஒரு சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய ஜோன்ஸ் வந்து இருக்கும். ரெசிடென்ஷியல் ஜோன், இண்டஸ்ட்ரியல் ஜோன், இதெல்லாம் வந்து என்விரான்மெண்டல் ப்ரொடெக்டட் ஜோன்ஸ், ஃபாரஸ்ட் ஏரியா, அந்த மாதிரியெல்லாம் நம்ம கிளாஸிஃபிகேஷன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஜோன் கிளாஸிஃபிகேஷன் நமக்கு பேப்பரில் நல்லா இருந்தாலும் நடைமுறையில் அது அந்த ஜோன்ஸ் வந்து அப்படி ஃபாலோ பண்ணப்படலை. உங்களுக்கு டி நகர் எடுத்துக்கோங்க, அதான் ரெசிடென்ஷியல் ஜோனாகவும் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் ஜோனாகவும் இருக்குது, கமர்ஷியல் ஜோனாக இருக்குது. ஒரே பகுதி எப்படி 3 பர்பஸை பூர்த்தி செய்ய முடியும்? இப்போ அடையார் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இக்கோ சென்சிட்டிவ் ஜோன். அது அங்கே தான் வனப்பகுதி நமக்கு முக்கியமான ஒரு காடு இருந்தது. அப்போ அங்கே வந்து இப்போ வந்து டெவலப்மெண்ட் வந்ததுனால அது ஒரு கமர்ஷியல் ஏரியாவாக மாறிக்கிட்டு இருக்குது. அப்போ ஒரே ஜோன் வந்து 2-3 பர்பஸை வந்து பூர்த்தி செய்யும் போது அப்போ அதோடைய ஆக்சுவல் அந்த ஜோன் பர்பஸ் வந்து அடிபடுது. அப்போ இதை வந்து நம்ம பிளானிங்கில் நம்ம வந்து தவற விட்டுருக்கோம். அதே மாதிரி இப்போ ஒரு வளர்ச்சி திட்டமோ இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ராஜெக்ட்ஸ் வரும்போதோ நிறைய விஷயங்கள் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதாவது இப்போ ஒரு பொருளாதார ரீதியான கன்சிடரேஷன் இருக்கும், மக்களோட சோஷியோ எக்கனாமிக் எப்படி இதில் இம்ப்ரூவ் ஆக போதா, இதனால் பாதிக்கப்பட போதான்லாம் கன்சிடரேஷன் இருக்கும். அதே மாதிரி என்விரான்மெண்டல் இம்பேக்ட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஜோன்ஸ் வந்து ஜோன்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணல. அப்போ அதை பண்ணியிருந்தோம் அப்படின்னா பள்ளிக்கரணையில் இவ்வளோ ஆக்கிரமிப்பு வந்து நடந்திருக்காது. அப்போ அது வெட்லேண்டில் வந்து நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாதுன்றது தான் ஒரு சரியான ஒரு பிளானிங். அப்போ அது வெட்லேண்டாக நம்ம கன்சிடர் பண்ணாமல் அது ஒரு வேஸ்ட் லேண்டாக கன்சிடர் பண்ணதுனால தான் நம்ம வந்து அங்கே ஆக்கிரமிப்புகள் வந்து கொண்டு வந்திருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ பள்ளிக்கரணையில் வந்து 90% ஆஃப் தி வெட்லேண்ட் வந்து நம்ம இழந்துட்டோம். இப்போ மீதி இருக்கிறது 10% தான் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ அந்த 90% வெட்லேண்ட் வந்து ஆக்கிரமிக்கப்பட்டதுக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா மக்கள் ஆக்கிரமிப்பு இருக்குது, இருந்தாலும் அரசு ஆக்கிரமிப்புகளும் அங்கே இருக்குது. அங்கே வந்து லீகல் என்க்ரோச்மெண்ட்டும் இருக்குது, இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்ஸும் இருக்குது. அது ஏன் லீகல் அப்படின்னு சொல்கிறேன்னா அரசாங்கம் தான் அதை ஆக்கிரமிப்பதற்காக அது வந்து லீகலைஸ் பண்ணுது. இப்போ பள்ளிக்கரணையோட வெட்லேண்ட் ஆக்கிரமிப்புகள் பற்றி பேசணுன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா பெருங்குடி MRTS ரயில்வே ஸ்டேஷன் பள்ளிக்கரணை வெட்லேண்டில் கட்டியிருக்காங்க. பெரிய டம்ப் யார்டு இருக்குது, அரசோடைய சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது, எல்காட் வளாகம் அங்கே தான் இருக்குது, மத்திய அரசாங்கத்தோடைய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி சதுப்பு நிலத்து மேலே கட்டிருக்காங்க, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி அங்கே தான் இருக்குது, இந்தியா 1 ஐடி பார்க் இருக்குது. அப்போ இவ்வளவு கட்டிடங்களும் வந்து அங்கே லீகல் என்க்ரோச்மெண்ட்ஸாக இருக்குது. அப்போ அதை பிளான் பண்ணும் போது நம்ம வந்து அதை வெட்லேண்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா அது என்க்ரோச்மெண்ட்ஸ் அங்கே வந்திருக்காது. ஸோ அதனால் அந்த பிளானிங்கில் நிறைய தவறுகள் செஞ்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி. அப்போ இவ்வளோ பெரிய வெள்ளம் வந்துருச்சு, இவ்வளோ செலவு பண்ணியும் நம்ம வந்து வெள்ளத்தை தடுக்க முடியல, பல இடங்கள் தத்தளிச்சுட்டு தான் இருக்குது தண்ணியில் அப்படின்னா அப்போ நம்ம உணர்றோம். இப்போ நீர்நிலைகளை அழிச்சது தான் காரணன்றதை உணர்றோம். ஆனால் அந்த தப்பை திரும்ப செய்யாமல் இருக்கோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எந்த பாடமும் 2015 வெள்ளத்துலேருந்து நம்ம கற்றுக்கல. 2015 வெள்ளத்துலேருந்து நம்ம இந்த பாடம் கற்றுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக பரந்தூர் ஏர்போர்ட்டை வந்து நம்ம வந்து நீர்நிலைகளில் ப்ரப்போஸ் பண்ண மாட்டோம். இப்போ பரந்தூர் புதிய சென்னை விமான நிலையம் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க இடம் பார்த்திங்கன்னா 13 நீர்நிலைகளை அழித்து தான் அந்த ஏர்போர்ட் வந்து அங்கே கட்டுறதுக்கான ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக கம்பன் கால்வாய் வந்து 43 கிலோமீட்டர் ஓடக்கூடிய அந்த கம்பன் கால்வாய் கடைசியாக செம்பரம்பாக்கத்துக்கு வந்து அது வந்து முடியுது. இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லணுன்னா இப்போ சென்னையில் வந்து ஃப்ளட் ஆகுது, இவ்வளோ தண்ணி வருது அப்படின்னா இந்த தண்ணி எல்லாம் பக்கத்து மாவட்டங்களில் இருந்து பெய்கிற மழையினால் பக்கத்து மாவட்டத்தில் இருக்க வாட்டர் கேட்ச்மெண்ட்னால சென்னைக்கு வரக்கூடிய தண்ணீர் தான் அதிகம். சென்னையிலேருந்து பேஞ்சி வர தண்ணியை விட திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலேருந்து வரக்கூடிய மழை தண்ணீர் தான் சென்னைக்கு வந்து சேருது. அப்போ அந்த மாவட்டங்களில் நீர்நிலைகள் பாதுகாப்பாக இருந்தால் தான் சென்னை மூழ்காமல் இருக்கிறத நம்ம தடுக்க முடியும்.
இப்போ செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீங்கள் பரந்தூர் ஏர்போர்ட்டை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க. 13 நீர்நிலைகள் பாதிக்கப்பட போது, முக்கியமாக கம்பன் கால்வாயோட வேலை என்னென்னா, அங்கே பெய்கிற அந்த மழை தண்ணீரை பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்து செம்பரம்பாக்கத்தில் கொண்டு வந்து சேர்க்குது. செம்பரம்பாக்கத்தில் நம்ம நீரை தேக்கி வைப்பதனால தான் பாதுகாப்பான அளவாக இத்தனை கன அடி அப்படின்னு சொல்லி நமக்கு எப்போல்லாம் நம்ம சேஃப்னு ஃபீல் பண்ணுறோமோ அப்போ அவ்வளோ குவான்டிட்டி நம்மளால் திறந்து விடப்படுது. ஆனால் நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. 7 கிலோமீட்டர் வந்து அதில் வந்து இந்த பரந்தூர் பிளான்ட்டுக்கு வந்து அதை எடுக்க போகிறீங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணீர் அப்படியே சென்னைக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ சென்னை வந்து நிச்சயமாக மூழ்கும். அதே மாதிரி நெல்வாய் ஏரியோடைய 380 ஏக்கர் நிலம் வந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து நீங்கள் எடுக்கிறதா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை பாதிக்கப்பட்டுருச்சு, 13 நீர்நிலைகள் பாதிக்கப்பட்டுருச்சுன்னா சென்னை மூழ்குவதை நம்மளால் தடுக்கவே முடியாது. 4000 கோடி இல்லை, 40,000 கோடி நீங்கள் செலவு செய்தாலும் பரந்தூர் ஏர்போர்ட் அங்கே கட்டினீங்கன்னா சென்னை மூழ்குவதை நம்மளால் வந்து தடுக்க முடியாது. அப்போ சென்னை ஒரு பெரிய ஆபத்துல இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா அரசாங்கம் கொண்டு வர திட்டத்துல என்வாயன்மெண்ட்டை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. அப்போ சென்னை ஆபத்துல இருக்கா? நிச்சயமாக. இப்போ இந்த டெவலப்மெண்ட்டெல்லாம் பார்க்கும்போது அந்த பயம் அப்படின்றது இருக்குது. கிளைமேட் சேஞ்ச் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறிட்டுருக்கு. உலகெங்கிலும் பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர்ஸ்ன்றது அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்குது. அதை தான் நம்ம சென்னையிலையும் பார்க்குறோம். அப்போ சென்னை வந்து இவ்வளோ டிசாஸ்டர் ப்ரோனாக, இவ்வளவு வந்து கிளைமேட் வல்னரபிலிட்டியோடு இருக்கும்போது அதை பற்றி எந்த ஒரு யோசனையும் இல்லாமல், சிந்தையும் இல்லாமல், வளர்ச்சி திட்டங்கள் என்ற பேரில் வந்து நீங்கள் வெறும் பொருளாதார அடிப்படையில் மட்டும் திட்டங்களை கொண்டு வருவதுன்றது ஒரு அச்சத்தை கொடுக்குது. வருங்கால சென்னை எந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ண போகுது, நமக்கான சொல்யூஷன் இல்லையே, அதுக்கான முன் திட்டமிடல் இல்லையே அப்படின்ற ஒரு கவலையை வந்து கொடுக்குது. இப்போ ஐபிசிசியோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அலாமிங்காக இருக்குது. இந்த வெள்ளத்தின் போது கூட அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், இவ்வளோ மழை வரும்னு எங்களுக்கு தெரியாது, இவ்வளோ இன்டென்சிட்டி வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கல, வந்துடுச்சு, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த வார்த்தை ஒரு அதிகாரியிடம் இருந்து ஒரு அமைச்சரிடம் வரும்போது எங்களுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி வந்து தெரியாமல் இருக்க முடியும்? இவ்வளவு வார்னிங்ஸ். அதுதான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து வெதர் ரிப்போர்ட்லேருந்து மழை வரும்னு சொல்லியிருந்தாங்க, கனமழை வரும்னு சொல்லியிருந்தாங்க, இப்படி ஒரு வரலாறு காணாத மழையை வரும் அப்படின்னு யாருமே எங்களுக்கு மென்ஷன் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. கடந்த 12 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோங்க. பூலகி நண்பர்களும், சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும், அறிஞர்களும் 12 வருஷமாக சொல்லிகிட்ருக்கோம், கிளைமேட் சேஞ்ச் வந்து ரொம்ப சிவியராக மாறப்போகுது, மழையோட இன்டென்சிட்டி அதிகரிக்க போகுதுன்னு. ஐபிசிசி, இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அது 160 நாடுகளை உள்ளடக்கிய விஞ்ஞானிகளை கொண்ட ஒரு சர்வதேச அமைப்பு, கிளைமேட் சேஞ்சுக்காக பிரத்யேகமாக இயங்க கொண்டிருக்கிற அமைப்பு. அவங்களோட இன்டர்நேஷ்னல் ரிப்போர்ட்டில் 5 தடவை சென்னையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த சிட்டியும் இந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணல. சென்னையோடைய ஃப்ளட் ப்ரோனுக்காகவும், சென்னையில் வந்து அதிகமாக சைக்ளோன்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி, ஹீட் வேவ்ஸ், சைக்ளோன்ஸ், ஃப்ளட்டு, இங்கே இருக்கக்கூடிய சீ லெவல் ரைஸ் அப்படின்னு பல்வேறு விஷயத்துக்காக 5 தடவை சென்னை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ அந்த இன்டர்நேஷ்னல் வார்னிங் நமக்கு முன்னாடி இருக்குது. அதை கூட விட்டுருங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்னை கார்ப்பரேஷன் வெளியிட்ட சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான், அதில் சென்னையுடைய 46% சென்னை வந்து மழை வெள்ளத்தில் மூழ்கும்ன்ற எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய கிளைமேட் ஸ்டூடியோவுடைய ப்ரெடிக்ஷன் படி சென்னையோடைய மழைப்பொழிவு 20% இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் டேஸ் வந்து டபுள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு வார்னிங்ஸ், இவ்வளோ ப்ரெடிக்ஷன் நமக்கு முன்னாடி இருந்தும் கூட அரசாங்கம் கவர்னிங்கில் அதை வந்து சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுக்குது. அப்போ இதுதான் ஃப்யூச்சர் அப்படின்றது நமக்கு தெரியுது. இயல்பு வாழ்க்கை அப்படின்றது பேரிடருக்கு மத்தியில் தான். இப்போ அதிகமாக அவங்களுக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ ரைஸ் ஆகுதோ, ஓஷன் டெம்பரேச்சரும் அது மாதிரி ரைஸ் ஆகும். இந்த 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 0.8 டிகிரி செல்சியஸ் வந்து பசிபிக் ஓஷனில் வந்து ஓஷன் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அதிகமாக வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது நீரும் வந்து ஆவியாகிறது அதிகமாகும். அப்போ பெரிய மேகங்கள் உருவாகும், அதிக இன்டென்ஸ் ரெயின் வந்து அது கொண்டு வரும். இன்டென்சிட்டி ஆஃப் தி ரெயின்ஃபால் இன்க்ரீஸ் ஆக போகுது, ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி ஸ்ட்ராம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போ இது ரெண்டையும் நம்ம எதிர்பார்த்து தான் வந்து நம்ம சிட்டியை வந்து பிளான் பண்ணணும். இனிமே மழை அப்படின்றது எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான். அப்போ இப்போ வந்து நம்ம பேசுகிறோம், இது வந்து ஒன்ஸ் இன் 50 இயர்ஸ் ரெயின்னு பேசுகிறோம். இப்போது 2015 வந்து ஒன்ஸ் இன் 100 இயர்ஸ் ரெயின்னு பேசுகிறோம். ஆனால் இதுக்கு நடுவில் 7 வருஷம் தான் இருக்குது. அப்போ இனிமேல் 50 இயர்ஸ் 100 இயர்ஸ்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரப்போகுது. அப்போ அதை எதிர்பார்த்து தான் நம்ம வந்து சிட்டியை வந்து வடிவமைக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்ம் வாட்டர் ரெயின் போட்டதே பாருங்கள்,
ஒன்ஸ் இன் 20 இயர்ஸ் ரெயின்ஃபாலை தாங்குற அளவுக்கு தான் போட்டிருக்காங்க. 20 சென்டிமீட்டருக்கு வந்து ஸ்டார்ம் வாட்டர் ரெயின் போட்டிருக்காங்க. ஆனால் பேஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர் ரெயின். அப்போ நாம் வந்து இதை ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இதை விட பெரிய ஒரு ஸ்டார்ம் வாட்டர் வந்து டிசைன் பண்ணியிருந்திருப்போம். அப்போ எங்கே நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா வருங்கால ஆபத்துக்களை வந்து நமக்கு முன்னாடி இருக்கிற எச்சரிக்கைகளோட லிங்க் பண்ணி அதை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வந்து சிட்டியை பிளான் பண்ணுறதை நம்ம வந்து தவறு விட்டுட்ருக்கோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ அரசு வந்து வளர்ச்சி திட்டம் அப்படின்ற பேரில் நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போது இதனால நம்ம இழக்கிற ரிசோர்ஸஸ்லாம் என்னது சார்? வளர்ச்சி திட்டங்கள் பேரில் நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க இழக்கிற ரிசோர்ஸஸ். இப்போ நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கிறதுனால நம்ம என்னெல்லாம் இழக்கிறோம்? ஒரு தாக்கம் ஏற்படுது, வெள்ளம் வருது, இதெல்லாம் சரி. என்ன இழக்கிறோம் நம்ம? ரிசோர்ஸஸ் வைஸ் என்ன இழக்கிறோம் நம்ம? இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில்னு இல்லை, உலகம் பூரா இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த வருஷம் மட்டும் 2023 மட்டும் உங்களுக்கு ஆசிய கண்டத்தில் 84 எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ், புயல், வறட்சி, வெள்ளம், இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஃபயர், இந்த மாதிரி பல்வேறு டிசாஸ்டர்ஸ் வந்து 84 டிசாஸ்டர் ஏசியாவில் மட்டும் நடந்திருக்கு. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 8 மாதத்தில், இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு 8 மாதத்தில் 23 பேரிடர்கள். அதோடைய இழப்பு அப்படின்றது $57 பில்லியன். $57 பில்லியன் வந்து நம்ம அமெரிக்கா வந்து இதனால் இழந்திருக்காங்க. ஃப்ளட்டு, இடாலியா சைக்ளோன், கனடா ஃபாரஸ்ட் ஃபயர், இதெல்லாம் இதில் உள்ளடக்கம். இந்தியாவை எடுத்துக்கோங்க, நமக்கு குஜராத்தில் ஏற்பட்ட பிப்ராய் புயல், அந்த புயலில் ஏற்பட்ட இழப்பு அப்படின்றது 12,000 கோடி. 12,000 கோடி வந்து குஜராத் வந்து இழந்திருக்கு. அதே மாதிரி இமாச்சலில் ஏற்பட்ட ஃப்ளட்டு, க்ளவுட் பஸ்ட், அதன் ஃபாலோஅப்பாக நடந்த ஃப்ளட் ஈவெண்ட்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி, உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் பெரிய ஃப்ளட் வந்து ஏற்பட்டுச்சு. ஒரே நாளில் உத்தரகாண்ட்லேயும் இதுலேயும் பார்த்திங்கன்னா டெல்லிலையும் பார்த்திங்கன்னா 26,000 மக்களை வந்து ரிலீஃப் சென்டருக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இதுக்கு ஆகிற பொருட்செலவு, அங்கே ஏற்படுற வந்து டேமேஜ், அந்த லாஸ் அண்ட் டேமேஜுக்கு ஆகிற அந்த செலவு அப்படின்றது ஹியூஜ் அமௌண்ட்டாக இருந்துகிட்ருக்கு. பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வருஷம் பாகிஸ்தானில் வந்த பெருவெள்ளத்தில் 33% பாகிஸ்தானியர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ உங்களுக்கு 33% வந்து மக்கள் அஃபெக்ட் ஆகிறாங்க ஒரு ஃப்ளட் இல்லைன்னா எவ்வளவு பொருள் செலவு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அந்த நாட்டோடைய ஜிடிபியே வந்து குறைஞ்சிருக்கு அந்த ஃப்ளட்னால். அப்போ இது வந்து மக்களுடைய உயிர், அவங்களோட ஹெல்த் பாதிப்பு மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் அரசாங்கத்துக்கு பொருள் செலவு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு. அது மாதிரி ஹீட் வேவ்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய லேபர் ஹவர்ஸ் வந்து லாஸ் ஆகுது. மனிதன் உழைக்கக்கூடிய அந்த நேரங்கள் குறையுது, அதனால் ஏற்படக்கூடிய அந்த லாஸ், எக்கனாமிக்கல் லாஸ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. குறிப்பாக இது வந்து அக்ரிகல்ச்சர் செக்டரில் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் வந்து விவசாயம் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. முக்கியமாக கோதுமையும் அரிசி விவசாயமும் அது உற்பத்தி ஆகின்ற நாட்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து மறைமுகமாக ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடியது தான் இருக்குது. இப்போ சென்னையில் பாருங்கள், இப்போ இவ்வளோ பெரிய டேமேஜ் வந்திருக்கு, இதுக்கு நிவாரணம் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 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 குடும்பத்துக்கும் 6,000 ரூபா கொடுக்குறாங்க. இதுக்கான பொருட்செலவு இருக்குது. அப்போ இந்த எக்கனாமிக்கல் லாஸ் அப்படின்றது பேர் பண்ணிக்க முடியாத அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு இந்த டிசாஸ்டர்ஸ்னால் வரக்கூடிய லாஸஸ் அப்படின்றது. அப்போ இதையும் நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும். இப்போ வந்து நம்ம கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து இப்போ மிஷனுக்கு வந்து 500 கோடி ரூபா சாங்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில். வெட்லேண்ட் மிஷன் அறிவிச்சிருக்காங்க, க்ரீன் தமிழ்நாடு மிஷன் அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் கிளைமேட் சேஞ்சுக்காக அறிவித்து அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு நிறைய செலவாகிட்டுருக்கு. அப்போ அதில் வந்து நம்ம செலவு பண்ணும் போது அது வந்து வரக்கூடிய ஒரு பெரிய லாஸை வந்து அது சமாளிப்பதற்காக ஒரு தொகையை நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு தான் நினச்சிக்கணும். அதே மாதிரி நம்ம ஹெல்த் சிஸ்டம் வந்து இதனால் பாதிக்கப்படும். ஹெல்த் சிஸ்டம், இந்த ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் பாதிக்கப்படும் போது அதற்கும் பார்த்திங்கன்னா பெரிய பொருட்செலவு இருக்குது. அப்போ இது டைரக்ட்லி லிங்க்டு டு அவர் எக்கனாமிக்கல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும், ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். உலகம் எங்கேயும் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பல ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு செலவு பண்ணுறாங்க கிளைமேட் மிட்டிகேஷனுக்கும் அடாப்டேஷனுக்கும். அப்போ இந்த கிளைமேட் சேஞ்சுன்றது வந்து ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கக்கூடியதாக மாறிக்கொண்டு இருக்கிறது.
இப்போ வெட்லேண்ட் திட்டம்னு சொன்னீங்க, கிரீன்லேண்ட் திட்டம்னு சொன்னீங்க, அதெல்லாம் நடைமுறையில் இருக்குன்னு சொல்றீங்க. அப்படி இருந்தும் எங்க மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க, எங்க தவறு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த தமிழ்நாடு அரசு தற்போது பொறுப்பேற்ற பிறகு இந்த 3 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 30க்கும் மேற்பட்ட திட்டங்கள், ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் அடாப்டேஷனுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் நல்ல முறையில் நடைபெற்றுருக்கு, அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் எப்போ கிடைக்கும்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ சோலார் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 20,000 மெகாவாட்டுக்கு வந்து டீசென்ட்ரலைஸ் சோலாரும் 10,000 மெகாவாட்டுக்கு பேட்டரி ஸ்டோரேஜ் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரினியூபிள்ஸ் ஷிஃப்ட் ஆகிட்டுருக்காங்க. இதுக்கு வச்சுருக்க டைம் பீரியட் வந்து 10 வருஷம். இப்போ 10 வருஷம் கழிச்சு தான் அதோடைய ரிசல்ட்ஸை நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி இப்போ வெட்லேண்ட் மிஷனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 100 வெட்லேண்டை ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபண்ட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய விளைவாக தான் பார்த்திங்கன்னா இப்போ 13 வெட்லேண்ட் வந்து ரம்சார் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. இப்போ வந்து இந்தியாவிலேயே அதிகமாக ரம்சார் அப்படின்றது ஒரு சர்வதேச ஒப்பந்தம், வெட்லேண்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி பண்ணக்கூடிய அந்த லிஸ்ட்டுன்றது. அப்போ இந்தியாவிலேயே அதிகமான ரம்சார் லிஸ்ட்டு வந்து இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் தான். அப்போ இந்த 13 வெட்லேண்ட் வந்து இப்போ புதுசாக சேர்த்துருக்காங்க. அதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு ஒரே ஒரு வெட்லேண்ட் தான் ரம்சார் லிஸ்ட்டில், கோடியக்கரை மட்டும்தான் இருந்தது. இப்போ 13 வெட்லேண்டை வந்து ரம்சார் லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் எங்கேருந்து அந்த ரிசல்ட் கிடச்சிதுன்னா வெட்லேண்ட் மிஷன்லேருந்து தான் கிடச்சிது. அப்போ மற்ற வெட்லேண்டையும் அந்த மாதிரி ப்ரொடெக்டட் வெட்லேண்டாக மாற்றுவதற்கான முயற்சிகள், அந்த வெட்லேண்டை வந்து முதல்ல மார்க்கிங் பண்ணணும், அதை வந்து ஸ்டடி பண்ணணும், அந்த ஒர்க்கெல்லாம் இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இது கிளைமேட் ஸ்டூடியோ வந்து 5 கோடி ரூபா அதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. கிளைமேட் ஸ்டூடியோட ப்ரெடிக்ஷன் தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நமக்கு வந்து தெரியுது எவ்வளோ கிளைமேட் இம்பேக்ட் இருக்க போகுது அப்படின்னு. அந்த ப்ரெடிக்ஷனை வச்சு தான் கிளைமேட் சேஞ்சுக்கான ஆக்ஷன் பிளான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் வந்திருக்கு. இந்தியாவிலே மும்பைக்கு அடுத்தபடியாக ஒரு சிட்டிக்கு கிளைமேட் ஆக்ஷன் பிளான் இருக்குன்னா அது சென்னைக்கு தான். ஸோ அதை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கிளைமேட் மிஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய லைன் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஏ கிரேட் ஆஃபீஸர்ஸ், ஐஏஎஸ் உட்பட ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ரெவென்யூ ஆஃபீஸர், எல்லா டிபார்ட்மெண்ட்டோடைய டைரக்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே கிளைமேட் சேஞ்ச் பற்றின ட்ரைனிங்ஸ் கொடுக்கப்படுது. ஸோ அதன் மூலியமாக அவங்கள ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் கிளைமேட் ப்ரெஸ்பெக்டிவில் அவங்க வந்து ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுடைய அந்த ஃப்யூச்சர் ஆக்டிவிட்டீஸை பிளான் பண்ணும்போது கிளைமேட் சேஞ்சை உள்ளடக்கி அவங்களுடைய பார்வை வந்து இருக்குது. அந்த மாதிரி நிறைய மிஷன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கான அந்த ரிசல்ட் அப்படின்றத நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஓகே, இப்போ இவ்வளவு நல்ல திட்டங்கள் இருக்கு, இவ்வளவு நல்ல திட்டங்கள் இருக்குன்னு நீங்க சொல்லி தான் தெரியுது. அதே போல சென்னை கார்ப்பரேஷனும் வந்து எச்சரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த ரெண்டுத்திற்கான விழிப்புணர்வும் மக்கள் மத்தியில இருக்கிற மாதிரி தெரியலையே. அப்போ எங்க அந்த விழிப்புணர்வு ஏன் மக்களை ரீச் பண்ணலன்னு நினைக்கிறீங்க? இது சென்னையில், தமிழ்நாட்டில் மட்டும் பிரச்சனை கிடையாது, உலகெங்கும் இந்த ட்ரெண்ட் இப்படி தான் இருக்குது. மக்கள் வந்து இன்னும் கிளைமேட் சேஞ்சோடைய பாதிப்பை, இது எவ்வளோ சிவியாரிட்டி அப்படின்றத புரிஞ்சிக்காம தான் இருக்காங்க. ஏன் வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட மக்கள் கிளைமேட் சேஞ்சை பற்றின அவேர்னஸ் இன்னும் பெறாமல் இருக்கிறார்கள். அப்போ இப்போ சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு முடிவு என்ன சொல்லுதுன்னா 44% அமெரிக்கர்கள் கிளைமேட் சேஞ்சினால் ஒரு பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த ஆய்வோட முடிவு. அப்போ அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் கிளைமேட் சேஞ்சை மறுக்கிறவர்களாக இருந்தாங்க. அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ட்ரம்ப் வந்து கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஹாக்ஸ் அப்படின்னு சொன்னார். கிளைமேட் சேஞ்ச் ஒரு பொய், அதை நான் நம்ப மாட்டேன்னு சொல்லி அக்ரிமெண்ட்டில் சைன் போடாமல் வெளியேறினார். அதே மாதிரி பிரேசிலோடைய அதிபர் பொல்சனாரோ, அவரும் பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்சை ஒத்துக்கலை. நிறைய சர்வதேச தலைவர்களே கிளைமேட் சேஞ்சை நம்பாதவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ட்ரெண்டெல்லாம் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. இது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ட்ரெண்டு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ மக்கள் நேரடியாக இந்த பிரச்சனைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இவங்களுக்கு இவ்வளோ டிசாஸ்டர் சொல்லியிருக்கேன், உலகம் எங்கேயும் நடந்துகிட்ருக்குன்னு. சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில், போன வருஷம் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக ஒரு மாகாணத்தில் கடுமையான வறட்சி, பக்கத்து மாகாணத்தில் பெரிய வெள்ளம், அதை வந்து ஒரே நேரத்தில் ஃபேஸ் பண்ணாங்க. சைபீரியா ஃபாரஸ்ட் ஃபயர், கனடா ஃபாரஸ்ட் ஃபயர், லிபியாவில் ஏற்பட்ட வெள்ளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 5000 பேருக்கு மேலே இறந்தாங்க. இது எல்லாம் வந்து இந்த வருஷம் நடந்தது. இது எங்கேயோ நான் ஒரு 5 வருஷம் முன்னாடி சொல்லலை, இந்த வருஷம் நடந்துகிட்டு இருக்கிறது. அப்போ இது எல்லாம் மக்கள் நேரடியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிளைமேட் சேஞ்சுன்றது ஏதோ 2070 2100 நடக்கும் அப்படின்றது போய் இப்போ வந்து கண் எதிர்க்க வந்து மக்கள் இந்த பாதிப்பை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது நிச்சயமாக அவர்கள் இதை புரிந்துக்கிறாங்க. இது ஒரு டிசாஸ்டர், கிளைமேட் சேஞ்சுன்ற வார்த்தையோடு அவங்க லிங்க் பண்ணி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இந்த கிளைமேட் சேஞ்சுனா என்ன அப்படின்ற ஒரு ஆழமான புரிதல், இது என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொண்டு வரும்,
நியர் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி பிரச்சனை வர காத்திருக்கு அப்படின்றதெல்லாம் இன்னும் புரிந்து கொள்ளாமல் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தான் இருந்திருக்கு. அந்த அவேர்னஸை கொண்டு வருவது அரசாங்கத்துடைய கடமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு அரசாங்கம் கிளைமேட் லிட்ரஸி ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதன் மூலயமாக கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களிடம், இளைய தலைமுறைகளிடம் கிளைமேட் சேஞ்ச் பற்றின அந்த அவேர்னஸை தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்காங்க. நாடக வடிவில், வீதி நாடகங்கள், தெருக்கூத்து வடிவில் கிளைமேட் சேஞ்ச் அவேர்னஸ் கொடுப்பதற்கான முயற்சி சமீபத்தில் தான் தொடங்கியிருக்கிறார்கள். அப்போ இந்த ப்ராசஸ்லாம் இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வரும் பொழுது நிச்சயமாக அரசாங்கத்துலேயுமே இதுக்கான அந்த பாலிசி நடவடிக்கைகள்லாம் இன்னும் துரிதப்படுத்தப்படும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அப்போ அதன் அடிப்படையில் தான் நாங்களும் எங்கள் அமைப்பு சார்பாக இளைய தலைமுறை இளைஞர்கள் கிளைமேட் சேஞ்சை பற்றின விழிப்புணர்வை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வருகிறோம். இப்போ நம்மளை சுற்றி இவ்வளவு நடக்குது. ஸோ குளோபலி இப்போது நியர் ஃபியூச்சரில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது? நீங்க சொன்னது எல்லாமே வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் நமக்கு வந்து ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த 5 வருஷம் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்? ஸோ 10 வருஷம் முன்னாடி நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்சுன்றது 2100 தான் பெரிய பாதிப்பு ஏற்படும், அதுக்குள்ளே நம்மலாம் இறந்துருவோம், நம்ம அதை பார்க்க மாட்டோம்னு நினச்சோம். ஆனால் இப்போ என்னவா மாறி இருக்குன்னா, 2070 2100 என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்களோ அதையெல்லாம் தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணாங்க 2014. சர்வதேச நாடுகள் சேர்ந்து கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்துவதற்காக பாரிஸ் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணாங்க. அந்த அக்ரிமெண்ட்டோடைய ஃபைனல் ரெசல்யூஷன் என்னன்னா, 2100க்குள்ளே இந்த பூமியோடைய டெம்பரேச்சர் 1.5 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆவதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு தான் எல்லா நாட்டு தலைவர்களும் வாக்குறுதி கொடுத்து சைன் அதில் போட்டிருந்தாங்க. அப்போ 2100 1.5 டிகிரி வரும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டுருந்துச்சு. ஆனால் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய ஐபிசிசியோட 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, 2100 அதுக்கு முன்னாடியே வந்துடும், 1.5 டிகிரி செல்சியஸ் வருவதை நம்மளால் தடுக்க முடியாது அப்படின்றத அந்த ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. அப்போ அது எந்த வருஷம் வரும் அப்படின்னா, 2030ஆம் ஆண்டுக்குள்ளே 1.5 டிகிரி செல்சியஸ் வருவதற்கான வாய்ப்பு 52% இருப்பதாக ஐபிசிசி சொல்லியிருக்காங்க. அப்போ 2100 நடக்க இருந்தது 2035 நடக்க போகுது. இப்போ 70 ஆண்டுகளில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ ஆமாம் நியர் ஃபியூச்சரில் நடக்க போகுது. நம்ம 14லேருந்து இப்போ வரைக்கும் அந்த கிளைமேட் சேஞ்சை கட்டுப்படுத்த தவறியதன் விளைவாக இது இன்னும் ஃபாஸ்டன் ஆயிருக்கு. அப்போ 1.5 டிகிரி வரப்போகுது. அப்போ 2100 என்ன ஆக போகுது, 2100 4.5லேருந்து 4.8 டிகிரி வரைக்கும் இது ரைஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் ஏதோ 1.5 to 4ன்னு சொல்கிறது ஏதோ நம்பர் மாதிரி தெரியலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, 1.5 டிகிரி செல்சியஸ் புவியோட வெப்பம் உயர்ந்தால் இந்தியாவில் பல ஊர்களில் அரிசி விளையாது. 2 டிகிரி செல்சியஸில் இங்கே அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் பெரிய அளவில் பாதிக்கப்படும். 3 டிகிரி ரைஸில் கடலில் உயிரினங்கள் இருக்காது, மீன்கள் முற்றிலுமாக அழிந்து போகும். அப்போ இவ்வளோ பெரிய த்ரெட்டு நம்ம முன்னாடி இருக்குது. அப்போ அதை வந்து சரி செய்யணும்னா இமிடியேட் ஆக்ஷன்ஸ் வந்து இங்கே தேவைப்படுது. இப்போ இந்த விஞ்ஞானிகளும் உலக நாட்டு தலைவர்களும் நம்ம கொடுத்துருக்க டைம் என்னென்னா, 7 வருஷத்தில் நம்மளுடைய ப்ரொடக்ஷன் சிஸ்டத்தில் நம்ம சேஞ்ச் கொண்டு வரணும். குறிப்பாக இந்த எனர்ஜி வந்து நம்ம உற்பத்தி செய்கிறதுல, எனர்ஜி பயன்பாட்டில் வந்து நம்ம வந்து ரினியூவல்ஸ்க்கு வந்து மாறணும். இப்போ வந்து நம்ம வந்து ஃபாசில் ஃபியூல்ஸை நம்பி இருக்கோம், புதைப்படிம ஆற்றல் நம்பி தான் நம்மளோட எனர்ஜி சோர்ஸ் இருக்குது. புதைப்படிம ஆற்றல்னு சொல்லும் போது பூமிக்கு அடியிலேருந்து நம்ம எனர்ஜிக்காக எதெல்லாம் எடுக்கிறோமோ அதெல்லாம் புதைப்படிம ஆற்றல். நிலக்கரி, லிக்னைட்டு, பெட்ரோலு, டீசலு, ஆயிலு, கேஸு, இது எல்லாத்தையும் கைவிட்டு நாம் வந்து ரினியூவல் எனர்ஜிக்கு சோலாருக்கும் விண்டுக்கும் நம்ம வந்து மாறணும். அப்போ இதை செய்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கால அவகாசம் 7 வருஷம். இன்னும் 7 வருஷத்தில் அதை நம்ம செஞ்சால் தான் 50% நம்ம வந்து ரினியூவலுக்கு மாறினா தான் 2030 வந்து இந்த குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் வந்து 1.5 வருவதை நம்மளால் தடுக்க முடியும். ஆனால் அதற்கு சாத்தியம் இல்லை அப்படின்றது தான் 6th அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து சொல்லுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாட்டு தலைவர்கள்லாம் சேர்ந்து சரி டார்கெட்டை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஷிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 2 டிகிரி செல்சியஸுக்கு கட்டுப்படுத்துவோம்னு சொல்லி இப்போ வந்து அதுக்கான மாநாடு COP28 மாநாடு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பிரச்சனை, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது 10ஓட 11வது பிரச்சனை கிடையாது. கிளைமேட் சேஞ்ச் அப்படின்றது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அவங்க வந்து மனித இனம் வருங்காலத்தில் இருக்க போதா பிழைக்க போதா இல்லையான்றத இந்த 10 வருஷம் தான் தீர்மானிக்க போகுது. இந்த 10 வருஷம்ன்றது மனித இனத்தோடைய முக்கியமான 10 வருஷம். நாம் எடுக்கிற முடிவுகள் தான்
ஃப்யூச்சர் நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது சொல்ல போகுது. அப்போ இந்த 10 வருஷத்தில் இந்த செயல்பாடுகள் அப்படின்றது தீவிரமாக இருக்க வேண்டும். மக்களாகிய நாம் அனைவரும் கிளைமேட் சேஞ்சோடைய சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு, கிளைமேட் சேஞ்சோடைய பாலிடிக்ஸை புரிஞ்சுக்கிட்டு நாம் எல்லாம் அவேராக இருந்தால் தான் இந்த 10 வருஷத்தில் இந்த வேலைகள் எல்லாம் நடக்கும். கேட்கவே ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா ஃபியூச்சரே இருக்கா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியா மாறும்போது ரொம்பவே இது ஏதோ நானோ பூவுலகின் நண்பர்கள் அமைப்போ சொல்லலை. யுனைடெட் நேஷனுடைய பிரசிடென்ட் ஆண்டனியோ கட்டர்ஸ் அவர் சொல்கிறாரு, வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அ கிளைமேட் ஹெல் அப்படின்றாரு. கால்நிலை நரகத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்றாரு. இந்த 10 வருஷம் முக்கியமான 10 வருஷம்னு அவர் தான் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ அவர்களுடைய வார்த்தைகள் தான் எடுத்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது கண்டிப்பாக இதுக்கான அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட போயிருக்கு, இன்னமும் போகணுன்றது தான் உங்களுடைய கோரிக்கையாக இருக்குது, அது நான் ஒத்துக்கிறேன். பட் இப்போது இந்த மாதத்தில் இப்போ மழை வரப்போகுதுன்னு சொல்லி திரும்பவும் பேசுறதுனால திரும்பவும் மக்கள் வந்து ரொம்பவே பயத்துல போயிருக்கிறாங்க. ஸோ அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதற்கு எந்த ஒரு டிசாஸ்டருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்றது இப்போ இந்த ஃப்ளட் வந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடி சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம வந்து தவற விட்டுருக்கோம். அப்போ அதே தான் இந்த தடவை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ எவ்வளோ மழை பெய்ய போகுது, 30 சென்டிமீட்டர் மழை பெய்ய போகுதுன்றதை நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கணும். ஐஎம்டி அதை ப்ரெடிக்ட் பண்ணாங்களா நமக்கு தெரியல, எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. அப்படி ஐஎம்டி ப்ரெடிக்ட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த மெசேஜை பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த மெசேஜ் கிடைச்சதா இல்லையான்றது கூட நமக்கு தெரியாது. 2 நாளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும் 30 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வரப்போகுதுன்றது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், மக்களே அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து இவாக்குவேட் பண்ணியிருக்கணும். எங்கெல்லாம் தாழ்வான பகுதி இருக்கோ மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு வந்து அப்புறப்படுத்திருக்கணும். ஆனால் அது அப்படி நடக்கலை. மழை வந்ததுக்கு பிற்பாடு வெள்ளம் வந்த பிறகு மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ உங்களுக்கு ப்ரிப்பேர்ட்னஸ் இந்த இடத்துல இல்லை அப்படின்றது தான் உணர்த்துது. அப்போ அந்த ப்ரிப்பேர்ட்னஸை வந்து நம்ம கொண்டு வரணும். ஏர்லி வார்னிங் சிஸ்டம் வந்து நம்ம டெவலப் பண்ணணும். இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் வேணும் நமக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி பழைய வெதர் பேட்டர்ன் ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது வெதர் பேட்டர்ன்றது ரொம்ப மாறிடுச்சு. ஒரு புயல் வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஃபார்ம் ஆகி அது புயலாக மாறுறதுக்கு 6-7 நாள் ஆகும். அப்புறம் அது கரைக்கு வரதுக்கு இன்னொரு 6 நாள் ஆகும். 12 நாள் ஆகும் புயல் ஃபார்ம் ஆகி கரைக்கு வரதுக்கு. ஆனால் இப்போ ஃபார்ம் ஆகிற புயல் வந்து 5 நாள் 6 நாளில் வந்துடுது. அப்போ அதை ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வேணும். அப்போ அதில் நமக்கு இன்னும் புது இனோவேஷன் கொண்டு வரணும். அதே மாதிரி ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தையும் நம்ம இன்னும் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸையும் இன்னும் நம்ம பலப்படுத்த வேண்டியது இருக்குது. இப்போ அதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம வந்து வருங்காலத்தில் இப்போ வரப்போகிற ஃப்ளட்டாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், ஃப்யூச்சரில் வரக்கூடிய மழையாக இருக்கட்டும், நம்ம சமாளிக்க முடியும். கண்டிப்பாக சார். நேரத்திற்கு நன்றி.